திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ. இந்த எஸ்பிஓவில் வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷனில் என்னென்ன சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃப்ராக்ஷன் டைப் பார்க்குறோன்னா மல்டிப்ளிகேஷன். இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுக்குறேன். இப்போ 2/3 × 4/5 இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரெக்டாக இங்கே கீழே இருக்க ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கிட்டு கீழேயும் மேலே இருக்க ரெண்டையும் இன்ட்டு பண்ணிவிட்டு மேலேயும் போட்டால் இதுதான் மல்டிப்ளிகேஷன். இதே டிவிஷனில் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 டிவிஷன் 7/5. இதுக்கும் சேம் அதே மாதிரியில் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி மேலே போடணும் 15. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே போடணும். ஆனால் நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வந்துட்டாவே கம்பல்சரி நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்ட்டு பெருக்கல் வாய்ப்பாடு மட்டும்தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பாடு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதே அடிஷனுக்கு பார்த்திங்கன்னா 2/5 + 4/7. இப்போ நம்ம இது வந்து கீழே ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சேமாக பண்ணோம்னா நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். இதே வந்து நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இன்னும் ப்ளஸ் போட்டு இன்னும் ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கிறனால இதுக்கான நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எல்சிஎம் வந்து எடுக்க தேவையில்லை. டைரெக்டாக இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி கீழேயும் இப்போ இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி மேலேயும் போட்டு இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி மேலே போட்டு 14 7 2s are 14. இங்கே சென்டரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டு என்ன சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அதை போட்டுட்டு அடுத்தது இதையும் இன்ட்டு பண்ணி இங்கே போட்டால் இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 34/35 இதுதான் வந்து ஆன்சர். இதே வந்து சப்ராக்ஷனுக்கும் சேம் அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் 3/4 - 1/5 சேம் இதே மாதிரி தான். இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி கீழே 20 போட்டுக்கோமா. இப்போ இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி 15 5 3s are 15. இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணி இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் மைனஸ் போட்டு 4 = 11/20. ஓகேங்களா?